إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் தற்பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல் மாதத்தின் ஆரம்ப பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நபியின் மீது அன்பு என்ற காரணத்தினால் அந்த நபியுடைய பிறந்த மாதத்தில் நபியை பற்றி பல வைபவங்கள் அல்லது அந்த நபி பிறந்த மாதத்தை முன்னிட்டு மார்க்கத்தில் சொல்லப்படாத பல இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், கொண்டாட்டங்கள் என்றெல்லாம் பலதையும் வைத்துக்கொண்டு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபி அவர்களை பற்றி நிறைய பேசப்படும் இந்த கட்டத்திலே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இப்படியெல்லாம் விழா எடுப்பவர்கள் அல்லது பல கிரிகைகளையும் பல வைபவங்களையும் செய்பவர்கள் எல்லோரும் சொல்லும் ஒரே காரணம், அந்த நபியின் மீது நாங்கள் அன்பு, அந்த நபியின் மீது நாங்கள் மதிப்பு வைத்திருக்கின்றோம், அந்த நபியின் மீது இருக்கும் மஹப்பத்து, அந்த நபியின் மீது இருக்கும் ஹுப்பின் காரணமாகத்தான் இவைகளை எல்லாம் செய்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இன்றைய ஹுத்பாவில் நாங்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்து வைப்பது என்பது எந்த அளவு முக்கியமானது, அந்த நபியின் மீது வைக்கப்படும் அந்த ஹுப்பு உண்மையான ஹுப்பாக உண்மையான அன்பாக இருப்பதற்கான வழிகள் என்ன, அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான வழிகள் என்ன, தவறான வழிகளில் என்னென்ன வழிகளில் மக்கள் அந்த அன்பை வெளிப்படுத்த முனைகின்றார்கள் என்ற பின்னணியிலே மஹப்பத்துன் நபி என்ற நபியின் மீது அன்பு என்ற அந்த தலைப்பிலே நாங்கள் சில விடயங்களை விளங்க முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாகவே சுன்னாவை பின்பற்றுபவர்களும் தான் அல்லது சுன்னாவையும் கண்டதையெல்லாம் சேர்த்து பின்பற்றுபவர்களும் தான் செய்பவர்களும் தான்
எல்லோருமே நபியின் மீது அன்பு வைக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எந்த அளவு என்றால், மோசமான பாவங்களை செய்யக்கூடியவனாக இருந்தாலும், சில கட்டங்களில் தொழாதவனாக இருந்தாலும் கூட நபியை அவன் பொதுவாகவே நேசிக்கின்றான் என்பதுதான் உண்மை. எனவே நபியை எல்லோருமே நேசிக்கின்றோம். அந்த நபியின் மீது எல்லோருமே அன்பு வைத்திருக்கின்றோம். அந்த நபியின் மீது எல்லோருமே பற்றை வைத்திருக்கின்றோம். அதற்கு ஒருவர் உலகத்திலே விரும்பப்படுவதற்கு அல்லது ஒருவர் மீது நாங்கள் உலகத்திலே அன்பு வைப்பதற்கான காரணங்கள் எல்லாமே அந்த நபியிடத்தில் இருக்கின்றது. நாங்கள் ஒருவர் மீது அன்பு வைப்பதற்கு பிரதானமான 2 காரணங்கள். ஒன்று, அவர் நல்லவர். அவரால் எனக்கு ஏதும் நடக்கவில்லை என்றிருந்தாலும், அவரால் நான் எந்த பயன்களை பெறாவிட்டாலும், அவர் நல்ல மனிதர், அவர் பண்பானவர், அவர் கண்ணியமானவர் என்பதனால் அவரை நாங்கள் விரும்புவோம். அல்லது அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவரால் எனக்கு பல பயன்கள் கிடைத்திருக்கின்றன, பல வழிகளில் எனக்கு உதவி செய்திருக்கின்றார், ஒத்தாசைகளை வழங்கி இருக்கின்றார், அவரினால் நாங்கள் பயனடைந்திருக்கின்றோம் என்பதனால் நாங்கள் விரும்புவோம். இந்த நபியை பொறுத்தவரையில் இந்த 2மே அந்த நபியிடத்திலே இருக்கின்றது. நல்லவர் என்றால் அவரை போன்ற ஒரு நல்ல மனிதர் கிடையாது. முழுமையான ஒரு மனிதர், அல்லாவின் படியார்களிலே, அல்லாவின் படைப்புகளிலேயே மிகச் சிறந்தவர்கள் மட்டுமல்ல, அந்த நபியினால் எங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்கின்றது. அந்த நபி எங்களுக்கு நல்ல வழியை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவர்களினால் நாங்கள் நிறைய பயனடைந்திருக்கின்றோம். எமக்காகவே வாழ்ந்து மடிந்தார்கள் என்று சொல்லும் அளவுக்கு நபி அவர்கள் சமூகத்துக்காகவே வாழ்ந்தவர்கள். எனவே அந்த நபியின் மீது நாங்கள் அன்பு வைத்திருக்கின்றோம். எல்லோருமே அன்பு வைத்திருக்கின்றோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நபியின் மீது நாங்கள் அன்பு வைப்பதற்கான காரணங்களில் பிரதானமான ஒன்று என்ன தெரியுமா? மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், ஏன் நாங்கள் அடிப்படையில் அந்த நபியை விரும்புகின்றோம் என்றால், அந்த நபியின் மீது எங்களுக்கு இவ்வளவு அன்பு வந்ததற்கு காரணம் அடிப்படையில் நாங்கள் அல்லாஹுவின் மீது வைத்த அன்புதான் காரணம். அல்லாஹுவை நாங்கள் நேசிக்கின்றோம். அல்லாஹ்வை போன்று வேறு யாரையும் நாங்கள் நேசிப்பது கிடையாது. எம்மை படைத்த அந்த வல்ல நாயனின் மீது நாங்கள் வைத்திருக்கும் அன்பின் காரணமாகத்தான் இந்த நபியின் மீதும் அன்பு வைக்கின்றோம். ஏன் தெரியுமா? அந்த நாயனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள், அந்த அல்லாஹுவை பற்றி எமக்கு சொல்லி தந்தவர்கள், அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கப்படுத்தியவர்கள், அந்த அல்லாஹ் கொடுத்த அருமையான மார்க்கத்தை எங்களுக்கு எத்தி வைத்தவர்கள். எனவே மஹப்பத் என்று வந்துவிட்டால் முதலாவது ஒன்றை விளங்க வேண்டும். படைப்புகளிலே, மனிதர்களிலே இந்த நபியை நாங்கள் ஆழமாக நேசிக்கின்றோம், நேசிக்கவும் வேண்டும். அன்பு வைக்கின்றோம், அன்பு கட்டாயம் வைக்க வேண்டும். ஆனால் அடிப்படையில் அன்புகளில் ஆக முக்கியமானதும் அசலானதும் பிரதானமானதும் என்ன தெரியுமா? அல்லாஹுவின் மீது நாங்கள் வைக்கும் நேசம், அல்லாஹுவின் மீது வைக்கும் அன்பு. அந்த அல்லாஹுவை நாங்கள் விரும்பினோம் என்பதனால் தான் அந்த அல்லாஹுவை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்ததன் காரணமாக இந்த நபியை நாங்கள் விரும்புகின்றோம். எனவே மஹப்பத்தில் அடிப்படையானது அல்லாஹுவை விரும்புவது. அதனால் தான் இந்த நபியின் மீதும் நாங்கள் அன்பு வைக்கின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் எப்படி அன்பு வைக்க வேண்டும், அதை என்ன வழிகளில் நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு மாதிரி சொல்வதாயிருந்தால், ஒருவனிடத்திலே சரியான உண்மையான அன்பு நபி மீது இருக்கின்றது என்பதற்கு என்ன அடையாளங்கள் என்பதை நாங்கள் நன்றாகவே விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், குறிப்பாக ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நாங்கள் பார்க்கின்றோம், முஸ்லிம்களில் பல ஷாரார்கள் பல விடயங்களை செய்கின்றார்கள். கண்டதையெல்லாம் செய்துவிட்டு வணக்க வழிபாடு என்று, கொண்டாட்டங்கள் என்று பலதை செய்துவிட்டு, இதையெல்லாம் ஏன் செய்கின்றீர்கள் என்று கேட்டால், நபியின் மீது அன்பின் காரணமாகத்தான் செய்கின்றோம் என்று அன்பைத்தான் முன்வைக்கின்றார்கள். நபியின் அன்பை அவர்கள் வாதாடிக்கொண்டு அதை காரணமாக வைத்து நபி சொல்லாத, நபி விரும்பாத பல விடயங்களையும் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
இந்த பின்னணியிலே அந்த அன்புக்கான சரியான வழிகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மஹப்பத்து அன்பு என்று வரும் பொழுது முக்கியமான ஒரு அடிப்படையை அல்லது ஒரு முக்கியமான விடயத்தை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹுவை வணங்குவதற்கும் பிரதானமான காரணம் அவனின் மீது வைத்திருக்கும் அன்புதான். ஒருவர் மீது வைத்திருக்கும் மதிப்பின் உச்சக்கட்டம், ஒருவரை மதிப்பதன் உச்சம் அவரை வணங்குவது என்பதுதான் அடிப்படை. எனவே அல்லாஹுவின் மீது அன்பு, அவனின் மீது மதிப்பு இருக்கின்றது என்பதன் உச்சமாக அந்த நாயனை நாங்கள் வணங்குகின்றோம். ஒருவரை மதிக்க, ஒருவருடைய ஹக்கை சரியான முறையில் பேண, ஒருவர் காட்டித்தந்த முறையின்படி நடக்க அவர் மீது அன்பு வைப்பது கட்டாயமாகவே உதவ போகின்றது. அதனால் தான் நபி அவர்கள் என்னை விரும்புங்கள் என்று சொன்னார்கள். என்னை நீங்கள் விரும்புங்கள், என் மீது அன்பு வையுங்கள், உங்களுக்கு பிரியமானவனாக நான் இருக்க வேண்டும், மற்ற எல்லாவற்றையும் விட என்று நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஏன் தெரியுமா? எந்த அளவுக்கு அந்த நபியை நாங்கள் அன்பு வைக்கின்றோமோ, நேசிக்கின்றோமோ, அந்த அளவுக்கு நபியுடைய செயல்பாடுகள், நபியுடைய சுன்னாக்கள் மீது எங்களுக்கு ஒரு மதிப்பு வரும், அதை செய்வதற்கான ஆர்வம் வரும். அதனால் தான் நபி அவர்கள் என்னை விரும்புங்கள், என்னை விரும்புங்கள் என்று சொன்னார்கள். மற்றபடி என்னை நேசியுங்கள், என் மீது பற்றாக இருங்கள் என்று சொல்லுவது அரசியல்வாதிகளை போன்று மக்களிடத்திலிருந்து தனக்கு ஏதாவது எடுத்துக் கொள்வதற்காக அல்ல. நபி அவர்களை விரும்ப சொன்னது கூட எங்களது நன்மைக்காகத்தான். காரணம், ஒருவர் மீது வைக்கும் அன்பு அவரை பின்பற்ற அல்லது அவர் சொன்னபடி நடக்க தூண்டுவதற்கு ஒரு காரணமாக இருந்து விடுகின்றது. எப்படி ஒருவர் மீது வைக்கும் அன்பு இப்படி பல நல்ல பயன்களை கொண்டு வருகின்றதோ, அதே போன்ற அந்த அன்பு எல்லை மீறும் பொழுது மிக பாரதூரமான விளைவுகளை கொண்டு வந்து விடுகின்றது. ஒருவர் மீது வைக்கும் பற்றும் அன்பும் அது எல்லை மீறும் பொழுது, அது எல்லை மீறி கண்டபடி கண்மூடித்தனமாக போகும் பொழுது அது மிகவுமே மோசமான விளைவுகளை கொண்டு வந்துவிடும். வரலாறில் எங்களுக்கு பார்க்கலாம். சிலை வணக்கம் என்ற இணை வைப்பு உருவானதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் இன்னும் ஒரு கூட்டத்தின் மீது வைத்த அன்பும் பற்றும் தான் காரணமாக இருந்தது. எமக்கு தெரிந்த வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள், உண்மையான நல்ல மூமின்கள், உண்மையிலே சாலிஹீன்கள், அவர்கள் மீது மக்கள் அன்பு வைத்தார்கள், அவர்கள் மீது பற்று வைத்தார்கள். அந்த அன்பும் பற்றும் அளவுக்கு மீறி போன கட்டத்தில் அது அவர்களை வணங்கும் நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது. எனவே மஹப்பத்தும் ஹுப்பும் இருக்கின்றதே, அதில் நிதானம் கட்டாயமாகவே பேணப்பட வேண்டும். அது கண்மூடித்தனமாக எல்லை மீறி போகும் பொழுது மிக பெரிய பாவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களது தரத்துக்கு மேலால் கொண்டு போய் அளவுக்கு மீறி நேசித்ததன் காரணமாக ஷியாக்களில் ஒரு சாரார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இறைவன் என்று கூட கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படி கூறியதற்கு காரணம் அவர்கள் மீது வைத்த அந்த எல்லை மீறிய அளவு கடந்த அன்புதான் காரணமாக அமைந்து விட்டது. நாம் பார்க்கின்றோம், முஸ்லிம்களிலும் சில பேர் இருக்கின்றார்கள். அப்துல் காதிர் ஜெயிலானி, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்த அன்பு எல்லை மீறி கண்டபடி போனதன் பின்னால் அவர்கள் விடயத்திலே கண்டதையெல்லாம் நம்ப தொடங்கினார்கள். அகீதாவுக்கு புறம்பான, ஏகத்துவத்துக்கு மாற்றமான பல விடயங்களை கூட அவர்களுடைய ஹக்கிலே செய்ய முனைந்தார்கள். காரணம், அவர்கள் மீது வைத்த அந்த மஹப்பத்து தான். எனவே அன்பு எந்த அளவுக்கு பயன் தருகின்றதோ அந்த அளவுக்கு எல்லை மீறும் பொழுது அது மோசமான விளைவுகளை கொண்டு வந்துவிடும். எனவே ஒருவர் மீது அன்பு வைக்கும் பொழுது, நேசம் வைக்கும் பொழுது நிதானம் இழக்க கூடாது, அறிவில்லாமல் நடக்க கூடாது, கண்மூடித்தனமாக செயல்படக்கூடாது. அந்த அன்பு நல்ல காரியங்களுக்கு தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுவே எம்மை கொண்டு போய் அழிவில் நாசத்தில் போடக்கூடியதாக இருக்கக்கூடாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே அவர்கள் மீது அன்பு வைக்கும் பொழுது ஒரு சாலார் நபியுடைய அன்பை சொல்லிக் கொண்டே அதில் எல்லை மீறி போகின்றார்கள். நபியை அவர்களுடைய அந்தஸ்துக்கு மேலால் உயர்த்தி சென்று அந்த நபியை கிட்டத்தட்ட அல்லாஹ்வுக்கு சமனாக வைத்தவர்கள் கூட இருக்கின்றார்கள். கொடுக்க கூடாத இடங்களை கொடுத்து அந்த நபி விடயத்தில் நம்பக்கூடாத நம்பிக்கைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இருப்பவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்படுகின்றோம். நபி அவர்கள் அதனை மிகவுமே பயந்தார்கள்.
நபியுடைய இறுதி காலங்களிலே நபி அவர்கள் என்னை அவமதிக்க வேண்டாம், என்னை தரக்குறைவாக மரியாதை குறைவாக நடத்த வேண்டாம் என்றெல்லாம் அதிகமாக சொல்லவில்லை. அப்படி சொல்லுவதற்கு தேவையும் இருக்கவில்லை. ஏனென்றால் நபியை அவமதிக்க, நபியை மரியாதை குறைவாக நடத்துவார்கள் என்று நபி அவர்கள் நினைக்கவில்லை. அதற்கான வாய்ப்பும் இருக்கவில்லை. பொதுவாக நபி அவர்கள் பயந்தது அதிகமாக எதை தெரியுமா? என்னை எல்லோரும் மதிக்கின்றார்கள், இந்த மதிப்பு எல்லை மீறி போய்விடுமோ என்றுதான் பயந்தார்கள். நபி அவர்களுடைய சமூகத்துக்கு வந்த ஒருவர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அந்த சய்யிதுனா வபுனு சய்யிதினா, நீங்கள் எமது தலைவர், எமது தலைவரின் மகன் என்ற நபியை பாராட்டினார்கள். உண்மையில் நபி அவர்கள் அந்த பாராட்டுக்கு தகுதியானவர்கள் தான். ஆனாலும் அந்த மனிதர் பாராட்டிக் கொண்டு போகும் பொழுது நபி பார்த்தார்கள், இவர் பாராட்டிக் கொண்டு அப்படியே செல்லும் பொழுது ஷைத்தான் இதை சாதகமாக எடுத்துக் கொள்வான். என் மீது அன்பு இருக்கின்றது, என்னை மதிக்கின்றார், இந்த அன்பையே பிடித்துக் கொண்டு ஷைத்தான் அதை சாதகமாக பயன்படுத்தி இந்த மனிதரை வழிகெடுத்து விடலாம். அதனால் நபி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் என்னை எந்த இடத்தில், எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கின்றானோ அந்த அந்தஸ்தில் என்னை வைத்து விடுங்கள், அதைவிட எல்லை மீறி போய்விடாதீர்கள். லா யஸ்தஹ்வியன்னக்கும் ஷைத்தானு, ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பரவலாகவே பார்க்கின்றோம், ஒருவர் மீது இருக்கும் பற்றை அதை பிடித்துக் கொண்டு அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மக்களை வழிகெடுத்து மோசமான வழிகட்ட கொள்கைகள் சில பேரினால் உருவாக்கப்பட்டது எமக்கு தெரியும். இந்த மோசமான ஷியாக்கள் இருக்கின்றார்களே, நபியுடைய குடும்பத்தார் விடயத்திலே அன்பு என்று சொல்லிக்கொண்டு அந்த குடும்பத்தையே, அந்த குடும்பத்துக்கே அவர்களுடைய மதிப்பை குறைக்கும் விதத்தில் மாதிரி நடந்து கொண்டார்களே, இந்த ஷியாக்களுக்கு இப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்து ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் மத்தியிலே இப்படி மோசமான ஒரு மாற்றத்தை, மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தியது அந்நியர்களின் திட்டம் என்பதை வரலாறை படித்தால் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த அடிப்படைகளை விளங்கிக் கொண்டு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை எப்படி வைப்பது, அந்த அன்பை எப்படி தெரிவிப்பது, எம்மிடம் அந்த அன்பு உண்மையாக இருக்கின்றது என்பதற்கு என்ன அடையாளங்கள் என்பதை கொஞ்சம் நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆரம்பத்தில் நபி அவர்களை விரும்புவது ஈமானின் ஒரு பகுதி. நாம் நபியின் மீது மஹப்பத்து வைப்பதிருக்கின்றதே, இது ஈமானின் ஒரு பகுதி. எமது ஈமான் பரிபூரணமாக மாட்டாது அந்த நபியின் மீது அன்பு இல்லாமல். அதுவும் எந்த அளவுக்கு அன்பு இருக்க வேண்டும் தெரியுமா? எமது சொத்து சுகத்தை விட மட்டுமல்ல, எமது மனைவிமார் பிள்ளை குட்டிகளை விட மட்டுமல்ல, எமது உயிரை விடவும் அந்த நபியின் மீது அன்பு இருக்காதவரை ஈமான் பரிபூரணமாக மாட்டாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், எல்லாவற்றையும் விட உங்கள் மீது நான் பற்றை வைத்திருக்கின்றேன், அன்பு வைத்திருக்கின்றேன். இந்த எல்லாவற்றையும் விட நீங்கள் தான் எனக்கு அன்புக்குரியவர், எனது உயிர் ஒன்றை தவிர. எனது உயிரா நீங்களா என்று வந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனது உயிரின் மீதுதான் பற்று அதிகமாக இருக்கின்றது என்ற கருத்தில் சொன்னார்கள். எனது உயிரை விட மற்ற எல்லாவற்றையும் விட உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, இல்லை உமரே, உனது ஈமான் பரிபூரணமாகவில்லை, உனது உயிரை விடவும் நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னதும் உமர் உடனே சொன்னார்கள், உயிரை விடவும் உங்களை நேசிக்கின்றேன் என்று. அல் ஆன யா உமரு, உமரே, இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணமானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். முதலாவது நபியின் மீது இருக்கும் அன்பு இருக்கின்றதே, நபியின் மீது வைக்கும் அன்பு இருக்கின்றதே, அது ஈமானின் ஒரு பகுதி. அதுவே ஒரு வணக்கம், அதற்கே ஒரு நன்மை கிடைக்கும் என்ற அளவுக்கு முக்கியமான ஒன்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த அன்பை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துவது? நாங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறிலே இதற்கு பின்னால் எத்தனை சந்ததிகள் வந்தாலும் கூட அந்த நபியுடன் இருந்தார்களே சஹாபாக்கள், அவர்களை போன்ற சிறந்த ஒரு சந்ததி வர முடியாது. அந்த சஹாபாக்களை போன்ற நபியை விரும்பும் ஒரு கூட்டம் இனிமேல் வர முடியாது. என்னதான் நானும் நீங்களும் அன்பு வைத்தாலும் அந்த சஹாபாக்கள் வைத்தார்களே ஒரு பற்று, சஹாபாக்கள் வைத்தார்களே ஒரு மதிப்பும் அன்பும், அது போன்ற ஒன்றை எம்மால் வைக்க முடியாது. நபியை எல்லோரையும் விடவும் விரும்பியவர்கள் அவர்கள். அந்த நபியின் மீது அன்பு எதற்காக, அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்மாதிரிகளாகவும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே நபியுடைய மஹப்பத்து விடயத்திலே எப்படி மஹப்பத்து வைக்க வேண்டும், அந்த மஹப்பத்துடைய வெளிப்பாடுகள் எப்படி அமைய
வேண்டும் என்பதற்கெல்லாம் நாங்கள் சஹாபாக்களின் வரலாறுகளை அதிகமாக படிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு பொதுவாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபியை விரும்புவது என்பதே ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்றிருக்கும் பொழுது அந்த விருப்பம் வெளிப்படுவதற்கான வழிகள், அதை எப்படி நாங்கள் வெளிப்படுத்துவது என்பதற்கான வழிகளில் முக்கியமான ஒன்றுதான் அந்த நபியுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவது. அந்த நபி சொன்ன வாழ்க்கை முறை இருக்கின்றதே, அவைகளை எமது வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்துவது. நபி எதையெதையெல்லாம் நல்ல காரியங்களாக காட்டி தந்தார்களோ, வாழ்க்கையின் முறைகளாக வாழ்ந்து காட்டினார்களோ, அவை அனைத்துமே எமது வாழ்க்கையில் வர வேண்டும். தொழுகையிலும் நோம்பிலும் மட்டுமல்ல, எமது சமூக வாழ்க்கையிலே, எமது குடும்ப வாழ்க்கையிலே, எமது கொடுக்கல் வாங்கலிலே என்று எல்லாவற்றிலுமே அந்த நபி எப்படி நடந்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி அதில் செயல்பட்டார்கள் என்பதை நாங்கள் கவனித்து அப்படி நாம் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். சரியான அன்பு என்பது, ஒருவர் மீது இருக்கும் சரியான அன்பு என்பது அவரை போன்று நடக்க எங்களுக்கு தூண்ட வேண்டுமே தவிர அவருக்கு மாற்றம் செய்வதற்கு அது காரணமாகவோ அல்லது மாற்றம் செய்து கொண்டு அன்பு என்று சொல்வதற்கு நியாயமோ ஒரு நேரத்திலுமே இருக்க முடியாது. ஒரு சம்பவம் வருகின்றது. அதை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹசன் என்ற தரமான ஒரு வழியில் வந்தது என்று சொல்லுகின்றார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களில் சிலர் நபி அவர்களுடைய உதுவெடுத்த அந்த தண்ணி இருக்கின்றதே, அதனை பரக்கத்துக்காக அந்த தண்ணியை எடுத்து உடம்பிலே தேய்த்து கொள்ள முனைகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், மா ஹமலக்கும் அலா ஹாதா, ஏன் இப்படி செய்கின்றீர்கள், ஏன் இப்படி செய்கின்றீர்கள், இப்படி செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் இருக்கும் அன்பு, அதன் காரணமாகத்தான் இப்படி செய்கின்றோம் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை விரும்ப வேண்டுமா, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்ப வேண்டுமா? அப்படி என்றால் வெறுமனே இப்படி செயல்கள் மாத்திரம் போதாது, இதனால் மாத்திரம் எல்லாம் நடந்து விடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அப்படி யாராவது விரும்பினால் ஃபல்யஸ்துக் ஹதீஸஹு இதா ஹத்தஸ வல்யுஅத்தி அமானதஹு இதா துமின வல்யுஹ்சின் ஜிவார மன் ஜாவரஹு. என் மீது அன்பு என்று சொல்லுகின்றீர்களே, உங்கள் மீது இருக்கும் பற்றின் காரணமாக, நேசத்தின் காரணமாகத்தான் நீங்கள் உதுவெடுக்கும் தண்ணியை எடுத்து மேனியிலே பூசிக்கொள்கின்றோம் என்று சொல்லுகின்றீர்களே, உண்மையிலே என் மீது அன்பு உங்களுக்கு வர வேண்டும் என்றிருந்தால், நானும் உங்களின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் பேசினால் உண்மையை பேச வேண்டும். நீங்கள் நம்பிக்கை வைக்கப்பட்டால் அந்த நம்பிக்கையின் படி நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். உங்களது அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு, அடுத்த வீட்டார்களுக்கு நீங்கள் நலவு செய்ய வேண்டும். அந்த பண்புகள் எல்லாம் உங்களிடத்தில் வராத வரைக்கும் நீங்கள் என் மீது உண்மையில் அன்பு வைத்தவர்களாக இருக்க முடியாது என்ற கருத்தை சொன்னார்கள். இதிலிருந்து புரிகிறது என்ன தெரியுமா? அந்த நபி அவர்கள் மீது அன்பு என்பது வெறுமனே தாவா பண்ணுவதல்ல, வெறுமனே வாய்ப்பேச்சு அல்ல, அது செயல்களிலே வர வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த நபியின் மீது அன்பு இருப்பதற்கான, அது வெளிப்படுவதற்கான வழிகளில் ஒன்றுதான் எமது வாழ்க்கையின் எந்த ஒரு பிரச்சனைக்குமான தீர்வை அந்த நபியுடைய வழியிலே நாங்கள் தேட வேண்டும். நபி அவர்களுடைய சுன்னாவிலே, அவர்கள் காட்டித் தந்த வழிகளிலே எமது வாழ்க்கையின் எந்த பிரச்சனைக்குமான தீர்வை நாங்கள் தேடி போக வேண்டும். ஏதாவது ஒரு சந்தேகமா அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையா, அதற்கான தெளிவோ அந்த பிரச்சனைக்கான தீர்வோ அவைகளையெல்லாம் நபியுடைய வழியில் தேட வேண்டும். நபி ஏதாவது ஒன்றை சொல்லி இருக்கின்றார்கள் என்பது ஆதாரபூர்வமாக வந்துவிட்டால் அந்த நபியுடைய கருத்தை விட வேறு யாருடைய கருத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. நபியின் மீது கடுமையான அன்பாம், நிறைய கந்தோரியாம், நிறைய மௌலிது கொடுக்கின்றார்களாம், அந்த கொண்டாட்டத்துக்காகவே எத்தனையோ செலவழிக்கின்றார்கள், நேரத்தை எல்லாம் ஒதுக்குகின்றார்களாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறையும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது தீர்வை தேடுவதற்கான அவர்களுடைய முயற்சிகளும் நபியுடைய வழியில் இல்லை என்றிருந்தால் அவர்கள் உண்மையான அன்பாளர்களாக இருக்க முடியாது. பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கான தீர்வை அந்த நபியுடைய வழியிலே தேட வேண்டும். அந்த நபி சொன்னதாக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி வந்துவிட்டது என்றிருந்தால் அந்த செய்தியை விட முதலிடம் வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. எந்த பெரிய அறிஞர் அல்லது என்ன பெரிய இமாம் அல்லது என்ன பெரிய ஞானி அல்லது என்ன பெரிய சட்டம் நாகரிகம் என்று பேசிக்கொண்டாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் விட நபியுடைய அந்த ஹதீஸுக்கு, நபியுடைய சுன்னாவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இது நபியின் மீது அன்பு இருக்கின்றது என்பதற்கான அடையாளங்களில் முக்கியமான ஒன்று.
இன்னும் ஒன்றும் இருக்கின்றது. எந்த ஒரு கட்டத்திலும் நபியின் மீது அன்பு என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றுதான், எப்படி நபியுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவது என்பதற்கான வழிகளில் ஒன்றுதான் அந்த நபியுடைய சுன்னா எங்களுக்கு மகத்துவமானதாக இருக்க வேண்டும். என்றைக்குமே நாகரிகம், என்றைக்குமே ஃபேஷன், என்றைக்குமே நாகரிகம் என்பதெல்லாம் அந்த நபியுடைய சுன்னா என்பதாகத்தான் இருக்க வேண்டும். சில பொழுது சுன்னாவை பேசுபவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் அது முக்கியமானது என்று ஒத்துக்கொண்டாலும் கூட, இது நபி வழி என்று புரிந்தாலும் கூட, இதற்கு நன்மை இருக்கின்றது என்று தெரிந்தாலும் கூட, சில சபைகளிலே சில வைபவங்களிலே சில பேருக்கு முன்னால் நபியுடைய சுன்னாவை செய்வதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள். காரணம், ஏதாவது நினைத்து விடுவார்களோ, நாகரிகம் தெரியாது என்று சொல்லி விடுவார்களோ என்று நினைப்பார்கள். என்றைக்குமே நபியுடைய சுன்னா தான் நாகரிகமானது. நபி காட்டி தந்த வழி என்பது இருக்கின்றதே, அந்த பழக்கம், அந்த வழிமுறை தான் என்றைக்குமே கண்ணியமானது என்ற அந்த உணர்வு வேண்டும். நபியுடைய சுன்னாவின் மீது ஒரு மதிப்பு வேண்டும், அதன் மீது ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். அந்த சுன்னா தான் என்றைக்குமே நாகரிகமானது, அதுதான் மதிப்பானது, அதை செய்வதுதான் எனக்கு கௌரவம் என்று அந்த உணர்வு வரும் என்றிருந்தால் எந்த கட்டத்திலும் எந்த நிலைமையிலும் நபியுடைய சுன்னா எங்களை விட்டும் போக மாட்டாது. நபியின் மீது அன்பு வைப்பதன் அடையாளங்களில் ஒன்றுதான் நபியுடைய சுன்னாவை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் மீது பற்று வைப்பது. சில பேர் இருக்கின்றார்கள், நபியுடைய விடயத்திலே கவனஈனமாக நடப்பவர்கள். அவர்கள் நபியை ஏசுவது கிடையாது, அருமை ரசூலுல்லாவை குறை சொல்லுவது கிடையாது, பொதுவாக ஒரு மூமின் சொல்ல மாட்டான். ஆனால் அந்த நபியுடைய சுன்னாவை செய்பவர்களை இதுதான் சுன்னா என்று தெளிவாக சொல்லி, இதுதான் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கின்றது என்று சொல்லி, இது மார்க்கத்திலே சொல்லப்படாத செய்தி அதனால் செய்யவில்லை, இது நபி சொன்ன செய்தி சுன்னா என்று சொல்லும் பொழுது கூட அந்த கூட்டத்தின் மீது வெறுப்பு கொள்ளுவதோ அல்லது அவர்களை கிண்டல் பண்ணுவதோ மிகவுமே மோசமான காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் இருக்கின்றார்கள், நபியின் மீது ஹுப்பு என்று சொல்லுவார்கள், பெரிய அன்பு என்று சொல்லிக் கொள்வார்கள். அந்த நபி சொன்ன சுன்னாவை, அந்த நபி செய்த சுன்னாவை சொன்னால், ஆதாரபூர்வமாக சொன்னால் அதை பெரிதாக மதிக்க மாட்டார்கள். அதை செய்பவர்களை கூட சில பொழுது கேலி பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். இது முனாஃபிக்குகளுடைய பழக்கத்தில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு யுத்தத்துக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது நபியுடைய சஹாபாக்களில் குர்ஆன் பாடமாக்கிய அந்த ஹாஃபிதுகளான சில சஹாபாக்களை பற்றி சில நயவஞ்சகர்கள் கிண்டலாக பேசினார்கள். அவர்கள் ஒன்றும் நபியை கேலி பண்ணவில்லை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை குறையாக பேசவில்லை. நபியுடன் இருந்த அந்த தோழர்களில் ஒரு சாராரை பற்றி சொன்னார்கள், இவர்கள் வயிற்று பிளப்புக்காக இருப்பவர்கள், சாப்பாடு என்றால் வந்து விடுவார்கள், யுத்தம் என்றால் முன்னுக்கு வரமாட்டார்கள், சாப்பாடு என்றால் வயிறு நிறைய சாப்பிட முன் வந்து விடுவார்கள், ஆனால் யுத்தம் என்று வந்துவிட்டால் முன் வரமாட்டார்கள் என்று சஹாபாக்களில் ஒரு சாராரை கேலியாக பேசினார்கள். அவர்கள் ஒன்று நபியை கேலியாக பேசவில்லை, குர்ஆனை கேலியாக பேசவில்லை. ஆனாலும் அல்லாஹ் கடுமையான தொனியில் ஆயத்துகளை இறக்கிய வரலாறு எங்களுக்கு தெரியும். நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் கிண்டல் பண்ணுகிறீர்கள் என்ற கருத்திலே அல்லாஹ் அவர்களை கடுமையாக சாடி அவர்களை வன்மையாக கண்டித்து அல்லாஹ் அல் குர்ஆன் ஆயத்துகளை இறக்கினான். எனவே நபியுடைய சுன்னாவை மதிப்பதன் பகுதிகளில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருக்கின்றது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று, யாரெல்லாம் நபியுடைய சுன்னாவை செய்கின்றார்களோ அவர்கள் மீது அன்பு பெற வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அருமை நபி அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, இன்னும் ஒரு விதத்தில் அந்த நபி அவர்கள் மீது இருக்கும் அன்பை வளர்த்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவக்கூடிய முக்கியமான காரணிகளில் ஒன்றுதான் அந்த நபியுடைய வரலாறை நாங்கள் நிறைய படிக்க வேண்டும். அந்த நபியுடைய வரலாறை முழுமையாகவே படிக்க வேண்டும். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு ஏதோ வரலாறுகளில் ஒன்று அல்ல, அது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதரின் வரலாறு, அவனினால் எங்களுக்கு முன்மாதிரி என்று சொல்லப்பட்டவரின் வரலாறு, அந்த வாழ்க்கையை அல்லாஹ் எடுத்து நடக்கும்படி சொன்னானே அந்த வாழ்க்கை வரலாறு. எனவே நபியுடைய சீராவை பற்றிய ஆர்வம், அதை படிப்பதில் ஆர்வம் எங்களுக்கு வர வேண்டும். சுய சரிதைகள் என்று பலரும் எழுதுகின்றார்கள். சில அரசியல்வாதிகள், சில பொழுது சில விளையாட்டு வீரர்கள், இன்னும் சில பிரபலங்கள் எழுதும் சுய சரிதைகளை நாங்கள் ஒன்று விடாமல் பக்கம் விடாமல் வாசிக்கின்றோம். சில பத்திரிகைகளிலே தொடராக அது வந்தால் ஒரு தொடராவது விடாமல், அதில் ஒரு அங்கமாவது விடுபடாமல் நாங்கள் வாசிக்கின்றோம்.
ஆனால் நபியுடைய வரலாறை அங்குமிங்கும் பயான்களில் கேட்கும் சில சம்பவங்களுடன் மாத்திரம் நாங்கள் முடித்துக் கொள்ளுகின்றோம். அந்த நிலைமை மாற வேண்டும். குறிப்பாக என்று நபியுடைய சீரா, நபி வரலாறை பற்றிய ஆர்வம் மக்களிடத்திலே அதிகரித்து இருக்கின்றது. மக்களிடத்திலே எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிய எழுச்சியும் ஒரு காரணம் மட்டுமல்ல, நபியை மோசமாக சில பேர் விமர்சிக்கின்றார்களே அதுவும் ஒரு காரணம். ஏன் இவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள்? இந்த நபியை விளங்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் சில பேர் வாசிக்க துவங்கி இருக்கின்றார்கள். நாம் இன்றைக்கு எல்லா மொழிகளிலும் நம் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு எழுதப்பட்டு இருக்கின்றது. புத்தகமாக, ஒளி நாடாக்களாக சீராவை எங்களுக்கு படிக்க நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வரலாறை எந்த அளவுக்கு படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஒரு விதத்தில் எங்களுக்கு மார்க்கத்தையும் விளங்கலாம், மறுவிதத்தில் அந்த நபியுடைய மீது இருக்கக்கூடிய அன்பை வளர்த்து கொள்ளலாம். அவர்கள் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் மீது அன்பு வைக்கிறோம், அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றோம் என்று அதற்கான வழிகள், சரியான வழிகள் தெரியாமல் சில பேர் பிழையான வழிகளிலே நபியுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள். நபியின் மீது அன்பு வைக்க முனைகின்றார்கள். அந்த வழிகளில் உள்ளதுதான் ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட்டமாக எடுத்து பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல, நபியின் பேரிலே மௌலிதுகளை எல்லாம் ஓதுவது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே அந்த பிறந்த மாதத்தை முன்னிட்டு பிறந்த திகதியை வைத்துக் கொண்டு அதை ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக்கொண்டு அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்த வளமை அந்த நபியுடைய காலத்திலோ அதை ஒட்டிய சஹாபாக்கள் இமாம்கள் யாருடைய காலத்திலும் இருக்கவில்லை. சில விடயங்கள் எமது முஸ்லிம்களிடத்திலே சொல்லப்பட்டால் குர்ஆனில் வருகின்றதா, ஹதீஸில் வருகின்றதா என்று சில பேர் கேட்பார்கள். சில பேர் அதற்கு அப்பால் போய் இந்த புகாரி, முஸ்லிம் போன்ற இமாம்களுடைய காலத்தில் இருந்ததா, மதுஹபுடைய உலமாக்களுடைய காலத்தில் இருந்ததா, இமாம் ஷாஃபிஈ சொல்லி இருக்கின்றாரா, மாலிக் மதுஹபிலே இருக்கின்றதா என்றெல்லாம் தேடுவார்கள். அப்படி சில பேர் இருக்கின்றார்கள். இன்னும் சில பேர் மதுஹபை நிறுவியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இமாம்களுடைய மதுஹபுகளை வளர்த்த அதற்கு பின்னால் வந்த அந்தந்த மதுஹபின் முக்கியமான உலமாக்கள் யாராவது இதை சொல்லி இருக்கின்றார்களா என்று மதுஹபு ரீதியாகவாவது தேடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது இருக்கின்றதே, அது நபியுடைய காலத்திலும் இல்லை. குலஃபா ராஷிதூன் என்ற அந்த நேர்மையாக நடந்த அந்த ஆட்சியாளர்களின் காலத்திலும் இல்லை. சஹாபாக்களின் காலத்தை தாண்டி தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், அஇம்மாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மதுஹபுடைய இமாம்கள், அதையும் தாண்டி ஹிஜ்ரி கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு வரை இது இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு முன்னால் யாருமே நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. பிறந்த நாளை கொண்டாடுவது ஒரு வணக்கம் என்று யாரும் சொல்லவில்லை. அப்படி யாருமே செய்யாத, ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒன்றை கேட்பமே, மதுஹபுடைய இமாமாவது சொல்லி இருக்கின்றார் என்று மதுஹபுவாதிகள் திருப்திப்படுவார்களே, அதே மதுஹபுவாதிகளுக்கு காட்ட முடியாது. அந்த மதுஹபுடைய இமாம்கள் கூட சொல்லவில்லை. உண்மையிலே நபியுடைய பிறந்த நாளுடைய இந்த மாதத்தை வைத்துக் கொண்டு நபியுடைய பிறந்த நாளை கொண்டாட்டமாக எடுத்து மௌலிதுகளை ஓதி விமர்சையாக வைபவங்களை எல்லாம் நடத்துவது என்பது உண்மையிலே அது பெரிய அளவில் வந்தது எப்பொழுது தெரியுமா? ஹிஜ்ரி 6ஆம் அல்லது 7ஆம் நூற்றாண்டில். இதை கூட முதலாவதாக துவங்கியவர்கள் யார் தெரியுமா? ஷியாக்களாகிய ஃபாத்திமியாக்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு. ஷியாக்களாகிய ஃபாத்திமியாக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் தான் இதையும் தொடங்கினார்கள். மார்க்கத்தில் பல மோசமான அகீதா விடயங்களையும் தான், பல மோசமான பித்அத்துகளையும் தான் உருவாக்கிய இந்த ஷியாக்கள் இருக்கின்றார்களே, அவர்களை சார்ந்த ஃபாத்திமியாக்கள் தான் இதை உருவாக்கினார்கள். அதுவும் ஹிஜ்ரி 600ஆம் ஆண்டு காலத்தில் அல்லது 700ஆம் ஆண்டு காலத்தில். எனவே முன்னால் வாழ்ந்த மிகச்சிறந்த நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருந்த சில நூற்றாண்டுகளில் கூட வராத இந்த கொண்டாட்டத்தை தான் இன்று சில பேர் ஒரு பெரிய இபாதத்தாக, ஒரு பணிய வணக்கமாக வைத்துக் கொண்டு செய்கின்றார்கள். கேட்டால் எல்லாவற்றுக்கும் சொல்லும் ஒரே காரணம் என்ன தெரியுமா? நபியின் மீது நாங்கள் அன்பு, அதனால் தான் செய்கின்றோம். இது கூடாதே, இது நபி காட்டி தந்தது அல்லவே என்று சொன்னால் அவர்களை எப்படி பார்க்கின்றார்கள் தெரியுமா? இவர்கள் நபியின் மீது அன்பு இல்லாதவர்கள். பாருங்களேன், நபியின் மீது பற்றின் காரணமாக நாங்கள் கொண்டாட்டம் நடத்த, நாங்கள் மௌலிது ஓத, இதை பார்த்து கொண்டு வேண்டாம் என்று சொல்லுகின்றார்களே, இவர்கள் மோசமானவர்கள். கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகின்றார்களே அவர்களுடைய நபியுடைய பிறந்த நாளை என்றெல்லாம் காரணங்களை சொல்லுவார்கள். சரியாக பார்த்தால் உண்மையான கிறிஸ்தவர்கள் கூட அவர்களுடைய நபியுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கொண்டாட்டம் நடத்துவது
அவர்களுடைய மார்க்கத்தில் இல்லை என்றுதான் சொல்லுகின்றார்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தின் போப் கூட அன்று ஒரு கருத்து சொன்னதாக நான் படித்தேன். அவர் சொல்லி இருக்கின்றார், கிறிஸ்துமஸ் என்று ஈசா நபி பிறந்ததை வைத்து கொண்டாட்டம் நடத்துகின்றார்களே, அந்த இன்றைய இருக்கக்கூடிய போப் கூட சொல்லுகின்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறந்த நாளை வைத்து கொண்டாட்டம் நடத்துவது என்பது ஜாஹிலியத் என்பதை போன்று அது அறிவீனத்தனமான செயல். பைபிளிலே இஞ்சியிலே அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்று சொல்லுகின்றார். மீலாது விழா கொண்டாடுபவர்கள் பலதை சொல்லுவார்கள். சில ஹதீசுகளை எடுத்துக்கொண்டு வலிந்து அதற்கு சில விளக்கங்களை சொல்லுவார்கள். இன்னும் சிலதை சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள், அவர்களது நபியை மதிக்கின்றார்கள், நாங்கள் மதிக்க கூடாதா என்றெல்லாம் கேட்பார்கள். அபத்தமான அறிவீனத்தனமான கண்மூடித்தனமான காரணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இப்படி செயல்பட முடியாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உலகத்தில் சாதாரணமாகவே ஒருவர் மீது அன்பு என்று சொன்னால் அவரை நாங்கள் மதிப்பதற்காக ஒன்றை செய்யும் பொழுது ஒரு அரசியல்வாதி வருகின்றார், அவருக்கான வரவேற்பு என்று சொல்லுங்கள். அவருக்கான வரவேற்பு, அவரை கௌரவப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லுங்கள். அந்த நிகழ்ச்சியிலே ஏதாவது ஒன்றை செய்யும் பொழுது அது அவருக்கு பிடிக்காத ஒன்றாயிருந்தால் நாங்கள் செய்ய மாட்டோம். அது எந்த அளவுக்கு நல்லதாக இருந்தாலும் செய்ய மாட்டோம். அனுமதிக்கப்பட்ட உண்டா இருந்தாலும் கூட அவருக்கு பிடிக்காது, அதனால் இந்த சாப்பாட்டை சமைக்க வேண்டாம், அவருக்கு பிடிக்காது, அதனால் இந்த நிகழ்ச்சியை இதில் வைக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். காரணம் என்னதான் நாங்கள் அவர் மீது அன்பு வைத்தாலும், என்னதான் அவரையே நாங்கள் மதிக்க அந்த வைபவத்தை வைத்தாலும் கூட அவர் விரும்பாததை செய்வதன் மூலமாக அவரை நாங்கள் பாராட்ட முடியாது, அவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று ஏற்றுக்கொள்கின்றோமே. அப்படி என்றிருந்தால் இந்த நபியின் மீது அன்பு என்று சொல்லிக்கொண்டு, இந்த நபியை மதிப்பதாக சொல்லிக்கொண்டு அந்த நபி விரும்பாததை செய்ய முடியாது. நபி அவர்கள் நூதனமான இபாதத்துகள் உருவாக்குவதை கடுமையாகவே கண்டித்தார்களே, அந்த நபி அவர்கள் வேண்டாம் என்று சொன்ன அடிப்படையில், வேண்டாம் என்ற சொந்த கோணத்தில் இருந்து கொண்டு அந்த நபியின் மீது அன்பை நாங்கள் காட்ட, அந்த நபியின் மீதுள்ள மதிப்பை காட்டுவதற்கு எம்மேல் சிலர் முனைவது உண்மையிலே ஆச்சரியமானது. ஹுப்புன் நபி என்பது ஒரு அருமையான தலைப்பு. உண்மையிலே நபியின் மீது அன்பு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மோசமான பல கொள்கை உள்ளவர்கள் அந்த ஹுப்புன் நபி என்ற போர்வையை தான் போர்த்திக் கொண்டு அந்த அவர்களுடைய மோசமான கொள்கைகளை எல்லாம் பரப்புகின்றார்கள். குருட்டுத்தனமான எல்லை மீறிய சூஃபியாக்கள் அவர்களுடைய மோசமான சூஃபித்துவ கருத்துக்களை மக்களிடம் சொல்ல அவர்கள் எடுத்துக்கொள்ளும் போர்வை எது தெரியுமா? அவர்கள் தன்னுடைய மோசமான கொள்கையை மறைத்துக் கொள்ள எடுக்கும் வழி என்ன தெரியுமா? ஹுப்புன் நபியை தான் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். மோசமான ஷியாக்கள் கூட இன்றைக்கு மக்கள் மத்தியிலே, குறிப்பாக இலங்கையிலே அவர்களுடைய வழிகட்ட அந்த கொள்கைகளை பரப்புவதற்கு இது போன்ற சீசன்களை, இது போன்ற பருவங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே நபியின் மீது அன்பு வைப்பது என்பது உண்மையிலே ஈமானின் ஒரு பகுதி. அந்த அன்பை எப்படி வைப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பு உண்மையான அன்பாக இருப்பதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களிலே இந்த நபியை போன்று எங்களுக்காக கஷ்டப்பட்ட அல்லது எங்களை பற்றி கவலைப்பட்ட, எங்களுக்காக உழைத்த ஒருவரை காண முடியாது. நாங்கள் இந்த நபிக்கு நிறையவே கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த நபியுடைய விடயத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஹக்குகள் இன்னும் உண்மையிலே நிறைய பல விடயங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக 2 சொல்லிக் கொள்ளுகின்றேன். அந்த நபி எங்களுக்காக கஷ்டப்பட்டார்கள், எங்களுக்காக தியாகங்களை செய்தார்கள். அந்த நபிக்காக நாங்கள் செய்யும் விடயங்களில் ஒன்றுதான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலாவை தேடுவது, வசீலாவை கேட்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே எனக்கு வசீலா என்ற அந்த அந்தஸ்தை கேளுங்கள் என்று. இந்த வசீலா என்பது என்ன தெரியுமா? அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் அந்த மேலான அந்தஸ்தொன்றை கொடுக்கவிருக்கின்றான். அந்த அந்தஸ்து நபிக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்பது. அந்த வசீலா என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அது மறுமையிலே ஒரு அந்தஸ்து, ஒரு சிறப்பு. அது அல்லாஹ்வின் அடியார்களில் ஒரே ஒரு மனிதருக்கு மாத்திரம் தான் கிடைக்கும். அந்த ஒரே மனிதனாக நான் இருக்க ஆசைப்படுகின்றேன், அந்த அந்தஸ்து எனக்கு கிடைக்க ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார்கள். அந்த வசீலாவை நபிக்காக கேட்கும்படி சொன்னார்கள். பாங்குடைய துவா இருக்கின்றதே,
பாங்குக்கு பதில் சொல்வதில் பெரும்பாலும் நாங்கள் கவனஈனமாக இருக்கின்றோம். அதனுடைய துவாவை ஓதுவதில் கூட பல பொழுது கவனஈனமாக இருந்து விடுகின்றோம். அந்த துவாவிலே அந்த நபிக்காக வசீலா கேட்கப்படுகின்றது. வசீலா என்ற மறுமையில் அந்த பெரிய அந்தஸ்து அந்த நபிக்கு அல்லாஹ் அதை கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் விடயம் அந்த துவாவிலே இருக்கின்றது. இன்னும் ஒன்று, அந்த நபி அவர்கள் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். நபிகளார் மீது ஸலவாத்து நபி அவர்கள் சொல்லும்படி சொல்லி இருக்கின்றார்கள். நபிகளார் மீது ஸலவாத்து சொல்வது கூட அவர்களுக்கு நாங்கள் ஸலவாத்து சொல்ல அதற்கும் எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது. அதுவும் எங்களுக்குத்தான் ஒரு விதத்தில் எங்களுக்கும் பயனுள்ளதாக மாறிவிடுகின்றது. நாம் நபி அவர்கள் மீது ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் எம் மீது 10 ஸலவாத்து சொல்லுகின்றான். அந்த நபியுடைய அந்தஸ்தை கூட்டு, அந்த நபியின் மீது அன்பு காட்டு, அந்த நபியுடைய அந்தஸ்தை உயர்த்து என்ற கருத்தில் யா அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மத் என்று நாங்கள் சொல்ல அல்லாஹ் என் மீது ஸலவாத்து சொல்லுகின்றான் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என் மீது அன்பு காட்டுகின்றான், எங்களுக்கு நன்மைகளை தருகின்றான். எனவே நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லுவது என்பது முக்கியமான ஒரு விடயம். அது முக்கியமான ஒரு அமலும் கூட. அந்த ஸலவாத்து சொல்லுவதற்கு எண்ணிக்கை கிடையாது, அதற்கு நேரம் கிடையாது, அதற்கு இடமும் கிடையாது. அந்த அளவுக்கு எங்கும் சொல்லலாம், எப்பொழுதும் சொல்லலாம், எவ்வளவும் சொல்லலாம் என்றிருக்கக்கூடிய ஒன்று நபிகளார் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஆனால் அந்த என்னதான் இருந்தாலும் கூட ஸலவாத்து என்பது ஒரு வணக்கம் என்பதனால் அந்த வணக்கத்தை நபி அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும். எண்ணிக்கைகள் நபிகளினால் குறிக்கப்படாத ஒன்றுக்கு நாங்கள் எண்ணிக்கை குறிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவம் ஒரு இபாதத்துக்கு நபி அவர்கள் அதற்கு காட்டவில்லை என்றிருந்தால் நாங்கள் அதற்கு அந்த குறிப்பிட்ட வடிவத்தை ஏற்படுத்த முடியாது. இன்ன இடத்தில் தான் செய்ய வேண்டும் என்று நபி சொல்லவில்லை என்றிருந்தால் நாங்கள் ஒரு இடத்தை வைத்து அந்த இடத்தில் வைப்பது ஒரு இபாதத்து, அதற்கு ஒரு புனிதம் இருக்கின்றது, அதற்கு ஒரு நன்மை இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் செய்ய முடியாது. காலமும் அப்படித்தான். எனவே ஸலவாத்து என்பது ஒரு மகத்தான அமல், அதை அதிகமாக செய்ய வேண்டும். காலை மாலை 10 முறை ஸலவாத்து சொல்வது குறித்து வந்திருக்கின்றது. ஆனால் மற்றபடி ஸலவாத்து விடயங்களிலே பொதுவாகவே பல ஸலவாத்து முறைகளை ஏற்பாடு செய்து கொண்டு பல ஸலவாத்துக்கான வசன அமைப்புகளை வைத்துக் கொண்டு இதைத்தான் சொல்ல வேண்டும், வேறொன்றையும் ஓதக்கூடாது என்பதை போன்று நடந்து கொள்வதும், இந்த எண்ணிக்கை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்பது போன்று நடந்து கொள்வதும் முறையல்ல. அது மார்க்கத்தில் பித்அத்தான விடயமாக இருக்கின்றது. இல்லாமலிருந்து உருவாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள் அவைகள் வழிகேடுகள். அவைகளை செய்வதன் மூலமாக நன்மை கிடைக்காது என்பது மட்டுமல்ல, அவைகளை அப்படி செய்வதன் மூலமாக பாவங்கள் கிடைத்து விடுகின்றன. எனவே ஸலவாத்து என்ற அந்த மகத்தான அமலை அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அது நபி அவர்களினால் எப்படி காட்டித்தரப்பட்டதோ அப்படித்தான் அதை நாங்கள் செய்ய வேண்டுமே தவிர அந்த வழிமுறைக்கு மாற்றமாக செய்யப்படக்கூடாது. அந்த அடிப்படையில் நாங்கள் சிந்தித்தால் கூட அந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்து விட்டால், குறிப்பாக இந்த ஊரில் நாங்கள் பார்க்கின்றோம், இன்னும் சில இடங்களில் இருக்கின்றதோ இல்லையோ தெரியாது. ஆனால் நபி அவர்கள் பிறந்த நாள் என்று சொல்லிக்கொண்டு அன்றைக்கு ஸலவாத்து மஜ்லிஸ் என்று ஏற்பாடு செய்து கொண்டு ஸலவாத்து மஜ்லிஸுக்காக குறிப்பிட்ட நேரம் அந்த குறித்த நாளை வைத்துக் கொண்டு அதை நடத்துகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கேட்டால் சில பேர் சொல்லுவது மௌலிதுகளை தான் ஓத வேண்டாம் என்று சொல்லுகின்றீர்கள், அதுதான் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது கட்டப்பட்டது என்று சொல்லுகின்றீர்கள், நாங்கள் ஸலவாத்தை தானே சொல்லுகின்றோம், ஏன் இதையும் கூடாது என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். சொல்லுவது ஸலவாத்து சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்த முறையில் ஸலவாத்து சொல்லுவது கூடாது, இந்த அமைப்பிலான மஜ்லிஸ்கள் முறையானவைகள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் அது அமல் என்றிருந்தாலும் கூட அதற்கான ஒரு வித்தியாசமான வடிவத்தை, நபி காட்டாத வடிவத்தை கொடுப்பது கூடாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை போட்டு இன்னும் ஒன்றில் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஒரு மூமின் என்றைக்கும் தெளிவாக அமல் செய்யக்கூடியவன், தெளிவான அறிவுடன் அவன் நபியுடைய வழியை பின்பற்ற வேண்டும். எனவே இவைகளை நாங்கள் தெளிவாக விளங்கி செயல்படுவதற்கு நாங்கள் முனைந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிக் கொள்ளுகின்றேன். அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் எமது இலங்கை நாட்டிலே முக்கியமான ஒரு தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கின்றோம். பல தேர்தல்கள் நடக்கின்றனதான், ஆனாலும் எதிர்வரக்கூடிய தேர்தல் இலங்கை மக்களுக்கு பொதுவாக முக்கியமான ஒன்று மட்டுமல்ல, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் குறிப்பாக
தீர்க்கமான முடிவுக்கான ஒரு தேர்தலோ என்று கூட நினைக்க தோன்றுகின்றது. எனவே இந்த தேர்தல் விடயத்திலே நாங்கள் கவனமாகவும் அதற்கு முக்கியத்துவம் அளித்தும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கடந்த காலத்தில் நடந்தவைகளை கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் நடக்கப் போவதாக சொல்லப்படும் திட்டங்களையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களிலே புத்திஜீவிகள் என்று சொல்லுவார்களே, நல்ல நடுநிலையாக இருந்து யோசிப்பவர்களின் கருத்தை மனதில் வைத்து இந்த தேர்தலிலே வாக்களிக்கும் பொழுது நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வாக்களிப்பு என்பது ஜனநாயகமானது ஒரு உரிமை மட்டுமல்ல, அது எங்களுடைய ஒரு விதத்தில் எமது பலத்தை காட்ட, எமது சமூகத்துக்கு உதவுவதற்கான ஒரு வழி என்று கூட நாங்கள் கருத வேண்டும். குறிப்பாக எதிர்வரும் தேர்தலிலே சுயமாக தனிப்பட்ட முறையில் எமது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் முஸ்லிம் சமூகம் என்ற ஒரு பார்வையிலே நாங்கள் சிந்தித்து அதில் நன்றாக யோசித்து இந்த வாக்களிப்பிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வாக்கை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் முஸ்லிம்கள் என்ற அமைப்பிலே, நாடு என்ற அமைப்பில் தேசத்தை நாங்கள் மனதில் கொள்ளுகின்றோம். பலரும் வாழும் நாடு என்ற அமைப்பிலே மக்களின் ஒற்றுமை, இனங்களுக்கிடையிலே பரஸ்பரம் என்பதை மனதில் கொள்ளுகின்றோம். அது எல்லாவற்றுடன் நாங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்ற ஒரு அமைப்பு, முஸ்லிம்கள் என்ற இனம் அமைப்பிலே நாங்கள் சிந்திக்கலாம். இது இனவாதம் அல்ல, இது பயங்கரவாதம் அல்ல. ஜனநாயக ரீதியிலான வாக்கு உரிமையை எமது சமூகத்துக்காக பயன்படுத்துவது என்பது எந்த விதத்திலும் இனவாதமாக ஆகிவிட முடியாது. நாம் பயங்கரவாதத்தை பேசவில்லை, நாட்டை பிரிப்பதை பேசவில்லை, இனங்களுக்கு இடையிலே துவேஷத்தையும் குரோதத்தையும் பேசவில்லை. எமக்கிருக்கும் ஜனநாயக ரீதியிலான எமது அந்த உரிமையை எமது சமூகத்தின் பார்வையில், சமூகத்தின் நலனை நாங்கள் மனதில் வைத்து அதை நாங்கள் பாவிக்கோம் என்றிருந்தால், இதையும் பாவிக்காமல் இருந்தால் எங்களில் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது சகோதரர்களே? எனவே இந்த வாக்களிப்பு என்பதிலே கவனீனமாக இருக்கக்கூடாது. வாக்கை அளிக்கும் பொழுது ஏனோ தானோ என்று அளித்துவிடக் கூடாது. நல்லவர்கள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் ரீதியிலான சுயநலமாக சிந்திக்காதவர்கள், அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு சமூகத்தின் நலனை கருத்தில் வைத்து நாங்கள் வாக்களிக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வாக்குகளை நாங்கள் வீணாக்க கூடாது மட்டுமல்ல, நாங்கள் நல்ல யோசனையுடன் இதில் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் ஒன்றும் இருக்கின்றது. என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நிறைய நாங்கள் துஆ கேட்க வேண்டும். குறிப்பாக நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வர வேண்டும். நாட்டுக்கு நலவு செய்யக்கூடிய, நீதம் செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வர வேண்டும். குறிப்பாக எமது முஸ்லிம்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய, பயனாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்ற அமைப்பிலே நாங்கள் நிறைய துஆ கேட்க வேண்டும். ஆட்சியை கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹ்வின் கைகளிலே இருக்கின்றது. எமக்கு நல்ல ஆட்சி அமைவதா, நல்ல ஒரு ஆட்சியாளர் வருவதா இல்லையா என்பதற்கு பிரதானமாக எமது செயல்பாடுகள் காரணமாக இருக்கின்றன. நாங்கள் நிறைய இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நிறைய பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை சொல்லுகின்றார்கள், இதை சொல்லுகின்றார்கள், அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான். அவனது ஆட்சி அழியாத ஆட்சி. அவன் யாருக்கும் கொடுப்பான், யாருக்கு விட்டும் அந்த ஆட்சியை எடுப்பான். யாருடைய மனதையும் அவன் நினைத்தால் மாற்றி விடுவான். எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நிறைய பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாங்கள் எந்த அளவுக்கு நல்லவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும். எனவே நிறைய துஆ கேட்போமாக, நிறைய நாங்கள் இஸ்திக்பார் செய்வோமாக. வல்ல அல்லாஹ் தஆலா எமது பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எமது தாய் தந்தையர்கள், உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு நிவர்த்தியையும் விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.